ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் அன்பு பிள்ளைகளே, கடந்த சில வாரங்களாகவே நாம் இங்கே ஏறிவா என்ற தலைப்பிலே தேவனோடு கூட நெருங்குகிற வாழ்க்கை எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே முக்கியமாக கடந்த வாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னாரே, அவர் காண்பித்த வழி என்ன, அதுல முதலாவது காரியம் என்னவென்று நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அது என்ன? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுப்பதற்காக அவர் வரும்பொழுது யோவான் அவருக்கு தடை செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நீதி என்று சொல்லி கர்த்தர் என்னெல்லாம் காரியங்கள் இந்த உலகத்துல வந்த பொழுது செய்தாரோ, எந்த வழியிலே அவர் நடந்தாரோ, நாமும் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த வழியிலே நாமும் நடக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் அந்த செய்து முடித்த உடனே என்ன நடக்கிறது? வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி புறாவை போல அவர் மேல் வருகிறது. அதற்கு பிற்பாடு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவனுடைய சத்தம் உண்டாகுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாமும் அவர் காண்பித்த வழியிலே நடப்போமேயாகில் நம்மை குறித்தும் தேவாதி தேவன் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவள் என்னுடைய நேசகுமாரன், இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்று தேவன் நம்மை நோக்கி சொல்லுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே போவதற்கு முன்னதாக அடுத்ததாக சந்தித்த படி என்னவென்றால் சோதனை என்னும் படிதான். நாமும் இந்த வழியாக தான் போகிறோம். 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமன்பானவர்களே, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஏன்? பரிசுத்த ஆவி புறாவை போல் அவர் மீது இறங்கினது. அதற்கு பிற்பாடு சோதனைக்கு நேராக, ஏனென்றால் இந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். இது ஜெயிக்கிறதுனால நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் தான் நிற்கிறோம் என்பது நமக்கு உறுதிப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. தேவனை குறித்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா இல்லையா, நாம் மறுதளிப்போமா இல்லையா என்பதற்காக எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? இந்த விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை நமக்கு இருக்கிறது. பிசாசானவன் அவரை சோதிக்க எவ்விதமாய் வருகிறான் என்று பாருங்கள். எதை பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்கள், பசி உண்டான உடனே சாத்தான் அவரை நோக்கி, அதாவது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாருங்கள், இந்த சாப்பாடு விஷயத்திலே, அதாவது எதை சாப்பிடக்கூடாது என்று ஒன்றுமில்லை. ஆனாலும் இந்த இடத்திலே பிசாசு சொல்லுகிற காரியம் என்ன? அவனுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது என்பதற்காகவே இந்த காரியத்தை நமக்கு மாதிரியாக கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ஏனென்றால் ஏவாளும் ஏசாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல தான் விழுந்து போனார்கள். தேவன் சாப்பிடவே கூடாது என்று சொன்ன அந்த கனியை பார்த்த உடனே இது புசிப்புக்கு நல்லது என்று சாத்தான் வந்து சொன்னதுக்கு பிறகு அவளுக்கு தோன்றுகிறது. அது சாப்பிட்டதனால என்னாச்சு? ஆசீர்வாதம் அவளை விட்டு நீங்கினது. அடுத்ததாக ஏசாவை நாம் பார்க்கும் பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டும். முதற் பேரான பையனா இருக்கிறான். ஆனாலும் ஒருவேளை கூழுக்காக அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனதுனாலே அவனும் அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்காமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் அந்த காரியத்துக்கு எதுக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. சாத்தானே, நீ அநேக விதமான அப்பங்களை நீ கொண்டு வருவாய், எனக்கு தெரியும், உன்னுடைய திட்டம் என்னன்னு தெரியும். இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அப்பம்தான் எனக்கு தேவையா இருக்கிறது. அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற மட்டும்தான் நான்
வந்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கத்தக்கதாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அனுப்பினவர் யார் என்று தெரியும். அவருக்கு இவரை குறித்து இருக்கிற திட்டம் என்ன என்பது தெரியும். நமக்கும் அப்படிதான். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். நம்மை குறித்து தேவனுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? பிசாசனுடைய காரியங்களையும் பார்த்து கொண்டு உலகத்துக்கு ஏற்றபடி நடக்கிற வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்பதை நாம் உணர்ந்தவர்களாக பிசாசை நாம் துரத்தி விட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாயிருக்கிறது. அவர் வார்த்தையை கொண்டு ஜெயித்ததுனாலே பிசாசு அடுத்ததாக என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை வைத்து அதிலே விழ வைக்கலாம் என்பதை பார்க்கிறான். 5வது வசனத்திலே, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதாவது 91ஆம் சங்கீதத்தை கொண்டு இந்த இடத்துல தேவனை நீ பரீட்சித்து பாரு என்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை கொண்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீராக என்று பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டான். மாசா என்பதற்கு அர்த்தம் பரீட்சை, மெரிபா என்பதற்கு அர்த்தம் கலகம். இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க பிசாசுக்கு பதில் கொடுக்கிறதா இருக்கிறது. நான் தேவனுடைய குமாரன் எனக்கு தெரியும், அதுக்கு நான் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரா இல்லையா, அவர் தூதர்களை கொண்டு என்ன தாங்குவாரா தாங்க மாட்டாரா என்றெல்லாம் நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று வசனத்தை கொண்டே இந்த இடத்துல ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எப்படி சோதிக்கிறான்? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, என்ன காண்பிக்கிறான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் காண்பிக்கிறான். காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய காரியங்களை கொண்டு பிசாசானவன் நம்மை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். உலகமும் அதில் உள்ள மகிமைகளையும் நமக்கு காண்பித்து அதுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை தள்ளி விடுகிறவனாய் இருக்கிறான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவனை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ உலகத்தை காண்பிப்பாய், நீ உலகத்தில் இருக்கிற மேன்மைகளும் உலகத்தில் இருக்கிற வல்லமைகளையும் எனக்கு காண்பிப்பாய், எனக்கு அது விஷயம் இல்லை. நான் இருக்கிற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நிலைநாட்ட நான் போகிறேன். அது மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நான் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்றினேனே ஆகில் அதனால எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று எனக்கு தெரியும், எத்தனை பாவிகள் மனம் திரும்ப போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். என் பிதா நான் ஜெயித்து வருவேனே ஆகில் அத்தனை அதிகாரமும் பூமியினுடைய சகல காரியங்களும் எனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்று உணர்ந்தவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். நாமும் எனக்கு அன்பானவர்களே, நாமும் இதிலே தான், இந்த ராஜ்யத்திலே தான் பங்கு பெற போகிறோம். அவருடைய மகிமையிலே தான் நாம் பங்கு பெற போகிறோம். அவருடைய பரிசுத்தத்தில தான் நாமும் பங்கு பெற போகிறோம். இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழதான் நாமும் போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் பார்த்து தயவு செய்து அதுல சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்காதீர்கள். இது வெறும் 80 வருஷ வாழ்க்கை தான். ஆனால் அதுவோ நித்திய ராஜ்யம். அது நித்திய ராஜ்யம் என்றே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவராக, நான் உனக்கு
ஒரு நாளும் பணிந்து கொள்ள மாட்டேன், ஒரு நாளும் நீ சொல்லுகிற யாதொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும், என் பிதா எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், நான் இருந்த மகிமை என்னவென்று எனக்கு தெரியும், நான் மனிதனை மீட்கிறதற்காக மட்டும்தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த இடத்திலே காண்பிக்கிறார். நாமும் அப்படிதான். எனக்கு அன்பானவர்களே, மாண்டு போகிற ஜனங்கள், பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாகி தேவாதி தேவனை நோக்கி நாமும் கேட்க வேண்டும், கர்த்தாவே உம்முடைய சித்தம் எங்களை குறித்து என்ன இருக்கிறது, நாங்க யாரை சந்திக்க வேண்டும், எதை குறித்து நாங்க பேச வேண்டும். அதுக்கு முதலாவது நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமக்கு இருக்கிற சுய இச்சைகள் எல்லாம் சாகடிக்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் தனி ராஜ்யம், உலகத்தினுடைய காரியங்கள் அதுவல்ல, அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. அடுத்ததாக, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவை உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, அப்படி என்றால் இந்த உலகமும் கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் எல்லாம் பிசாசினால் உண்டானது, அது உலகத்தினால் உண்டானது. அதை கொண்டுதான் அவன் நம்மை சோதிக்க வருவான். 17வது வசனத்திலே, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். இதுதான் எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து நாம் சிக்கி கொண்டு இருக்கவே கூடாது, அது ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போன அந்த பயணத்திலே அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். உலகத்துக்கும் அதனுடைய மேன்மைகளுக்கும் அதனுடைய ராஜ்யங்களையும் காண்பித்த போதும் அவர் அதற்கு எதிர்த்து நின்றால். ஏன் தெரியுமா? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதற்காக. அவருக்குள்ள வாழ போகிற அத்தனை கிறிஸ்தவர்களும் என்றென்றைக்கும் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறதுனாலே அற்பமான இந்த காரியங்கள், கொஞ்ச காலத்துக்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாயனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே, அதாவது இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கொண்டு அவன் சோதிக்கிறதுனாலே தன் சுய இச்சை ஒன்று வருகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே ஒரு இச்சை வருகிறது. அந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு என்ன நடக்கிறது? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது. அதுதான் நமக்கு அனுமதிக்கிற, தேவனால் அனுமதிக்கப்படுகிற சோதனையா இருக்கிறது. ஆனால் அதிலே நாம் சரியாய் நிற்காமல் என்ன செய்கிறோம்? உலகத்துக்குரிய காரியத்தை கொண்டு அவன் சோதிக்க வருகிறதுனாலே நாம் அதிலே விழுந்து போகிறோம். விழுந்து போக கூடாது. நம்முடைய பார்வை எப்பொழுதும் தூரத்து பார்வையாய் இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களை குறித்துள்ளவர்கள் அதுக்குரிய காரியங்களை குறித்து யோசனையுடையவர்களாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆம் அன்பானவர்களே, அந்த பொன்னே அக்னியினால சோதிக்கப்படுகிறதா இருந்தால் நமக்கு இருக்கிற விசுவாசம், தேவன் மீது இருக்கிற அந்த விசுவாசத்திலே அதிகமாய் நாம் சோதிக்கப்படுவோம். ஏன் தெரியுமா? இந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருப்போமா இல்லையா என்பது தேவனுக்கு நாம் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஏன் தேவன் நமக்காக இந்த சோதனையை அனுமதிக்கிறார் தெரியுமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். முதலாவது நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? இந்த சோதனையினாலே பொறுமையை அடைகிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது.
12ஆம் வசனத்திலே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இந்த விசுவாசத்தின் சோதனை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நாம் உத்தமர்கள் என்று விளங்கப்பட வேண்டும். பாருங்கள், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆம் அன்பானவர்களே, இந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உலகமும் உலகத்தில் உள்ள காரியங்களிலேயும் சிக்கிக்கொண்டு அதிலே தங்கி இருந்து தேவனுடைய காரியங்கள் எல்லாம் மறந்து விசுவாசத்தை மறுதலித்தோமே ஆகில் இந்த ஜீவ கிரீடம் ஒரு நாளும் நமக்கு கிடைக்காது. இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் ஏன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது என்றால், ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது நாம் பெற வேண்டும் என்பதற்காக தான். அடுத்ததாக 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பாருங்கள், ஒன்று நாம் ஜீவ கிரீடத்தை அடைகிறோம், அடுத்தது நமக்கு பொறுமை உண்டாகுகிறதுனால பூரண கிரியை செய்யப்படுகிறது, அடுத்ததாக விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நாம் அடைகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை எல்லா விதத்திலேயும் நமக்கு வழிகாட்டின சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு எங்கேயும் போகவில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து இந்த காரியத்திலே நாம் ஜெயம் பெற அவர் நமக்கு உதவுகிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பாடுபட்டார், அந்த சோதனையை அவர் நமக்காக ஜெயித்து காண்பித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே வந்திருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நடக்க வேண்டும், அதாவது பிசாசானவனை தகர்த்து அவருடைய காலுக்கு கீழே நசுக்கி போட வேண்டிய நாட்கள் மிக சமீபத்திலே இருக்கிறது. நாமும் இந்த பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் பெற்றோமே ஆகில் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடம், ஆத்தும ரட்சிப்பு, பொறுமை எல்லாமே நாம் அடைந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த படியிலே நாமும் அவருடைய பரிசுத்தமான கரத்தை பிடித்து அவர் எந்த வழியிலே நடந்தாரோ அந்த வழியிலே நாமும் நடப்போமா? நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே, அவருக்கு பின்னதாக தான் நாம் போக வேண்டும். அக்கம் பக்கத்தில் அநேக காரியங்கள் நடக்கலாம், உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே அநேக காரியங்கள் அவர்கள் செய்யலாம். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தனியாக தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். நாம் அவருடைய பாதையிலே தான் நாமும் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, நன்றாய் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதிலே சந்தோஷமாய் இருங்க, அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தேவனோடு கூட ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட ஒரு நல்ல உறவை வைத்துக் கொண்டு அவர் ஆவியானவராலே எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று வார்த்தைகளை அளவில்லாமல் நமக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல நாமும் நடப்போம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா சோதனைகளையும் சகிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் பலன் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, உங்களுக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக, எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து தந்ததுக்காகவும், இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து எல்லா வழியையும் எங்களுக்கு காண்பித்ததுக்காகவும், அதில் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நடந்து காட்டுனதுக்காகவும் உமக்கு நன்றி ராஜா. நாங்களும் உம்மை பின்பற்றி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தாவே சோதனையின் பாதையில நாங்கள் நடந்து உம்மாலே உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்களும் ஜெயம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே நாங்கள் நிலை நின்று ஆண்டவரை கனி கொடுக்கும்படியான ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு நீங்க தருவீராக. என் நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்க வழி நடத்தி உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து இவள் என்னுடைய குமாரன் இவள் என்னுடைய குமாரத்தி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆண்டவரே, எனக்கு அன்பான எங்கள் நல்ல தேவமே, எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. நாங்களும் ஆண்டவர் எங்களோட சுய இச்சை எல்லாம் சிலுவையிலே அறையத்தக்கதாக கர்த்தாவே எங்களை நீங்க ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி. மேய்ப்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.